வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு தாங்க. இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்காக நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 5 பல் பூண்டை தோலோடி சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி தோலோடி சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ அதை நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்துருக்குறேன். இதையும் நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பூண்டோட தோலில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க, அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம தோலோடு யூஸ் பண்ணலாம். இப்போ நல்லா வணக்கி விட்டாச்சு. இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்குறேன். இதையும் நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்துருக்கேங்க. இது வீட்டில் அரைச்ச மசாலா தூள். இதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இந்த தேங்காயையும் நல்லா நம்ம எண்ணெயிலே வணக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்டுடலாம். இப்போ இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போது அடுப்பில் குழம்பு வைக்கிறதுக்காக நான் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். மூணுமே நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ தாளிப்புக்காக கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம கலந்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வணக்கி விட்டுடலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா எண்ணெயில் எந்த அளவுக்கு வெந்து வருதோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மறுபடியும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சிடலாங்க. அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம வணக்கி வச்சுருக்கிற எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போது வெண்டைக்காயை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் நம்ம இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து வணக்கும் போது குழம்பு டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நான் இன்றைக்கி ஒரு எலுமிச்சை பழ அளவு புளியை நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேங்க. அந்த புளிக்கரைசலையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நமக்கு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், மிக்சியை கழுவி அந்த தண்ணி நான் சேர்த்துருக்குறேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு வச்சிடலாங்க. பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது நம்மளுடைய சுவையான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிருச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி நம்ம இதை பரிமாறிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வெண்டைக்காய் குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இப்போது இந்த வெண்டைக்காய் குழம்பை சூடான சாதம் கூட போட்டு சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.